விஜய் தன்னை திமுகவை விமர்சிப்பவராக காட்டிக் கொண்டாலும் அவரது கடந்த கால நடவடிக்கைகள் வேறு விதமாக கதையை சொல்கின்றன. அவர் திமுக மீது மிகவும் அக்கறையாகவும் மென்மையாகவும் நடந்து கொண்ட வரலாற்றை கொண்டவர். அதே நேரத்தில் பாஜகவை அடிக்கடி குறிவைத்து ஒருதலைபட்சமான அரசியல் தோற்றத்தை உருவாக்குகிறார். இப்போது திமுக மீதான அவரது திடீர் விமர்சனம் திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கும் நோக்கத்தில் வெறுமொரு அரசியல் நாடகமாக தெரிகிறது. அவரது திரைப்படங்கள் பெரும்பாலும் திமுகவின் சித்தாந்தத்திற்கு ஆதரவான நுட்பமான செய்திகளை கொண்டுள்ளன. மேலும் அவரது அரசியல் வழிகாட்டியான S.A. சந்திரசேகர் கடந்த காலங்களில் திமுகவுடன் வெளிப்படையாக இணைந்துள்ளார். திமுக மீதான வலுவான குற்றச்சாட்டுகளை கவனமாக தவிர்த்து அவரது கட்சி தொடங்கப்பட்டது. இது அவர்களின் மேலும் சந்தேகத்தை எழுப்புகிறது. இப்போது திடீரென திமுக ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பை எதிர்கொண்டுள்ள நிலையில் விஜயின் அரசியல் நுழைவு மூலோபாய ரீதியாக எதிர்க்கட்சி வாக்குகளை பிரிக்கும் தந்திரம் மற்றும் நேரம் என்று தோன்றுகிறது. இது இறுதியில் திமுகவுக்கு தான் நிச்சயம் பயனளிக்கும். விஜயின் தாவேக்க ஒரு திமுகவின் பி டீம் என்ற முத்திரையை புறக்கணிக்க இயலாது.